Hi, I'm Dr. Tamil Shelvi, dental surgeon and cosmetic dentist. நம்ம கிளினிக்கில் அலைனஸ் ட்ரீட்மெண்ட் இந்த மந்த்துக்கு நாங்கள் வந்து ஜூலை மந்த் எண்டு வரைக்கும் 50% ஆஃபர் கொடுக்குறோம். எதனாலன்னா 23rd ஆனிவர்சரி ஆஃப் த டென்டல் கிளினிக், அதுக்காக இந்த ஆஃபரை கொடுக்குறோம். இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டீத்தில் மைல்டு ஸ்பேசஸ் இருக்குது, ஃப்ரண்ட் டீத்தில் அப்பர் டீத்தில் ஸ்பேஸ் இருக்குது, லோவர் டீத்தில் ஸ்பேஸ் இருக்குது. அதை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க அலைனர்ஸ் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து 3 to 4 months இல்லைன்னா ஒரு 6 months தான் உங்களுக்கு வந்து ஒரு பல்லு லைட்டாக தூக்கிட்டு இருக்கு, பல்லில் முன்பின் இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அதெல்லாம் சரி பண்ணணும் ஆனால் எனக்கு வந்து டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அலைனர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஓவர் ஜெட், ஓவர் பைட், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. அது மாதிரி பாய் திறந்த மாதிரி இருக்குது, அது பேர் ஓப்பன் பைட்டுன்னுவாங்க. அது மாதிரி கிராஸ் பைட்டுன்னுவாங்க, கரெக்டாக பைட் கடிக்க முடியாமல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பைட்டிங் ப்ராப்ளம்ஸ், இதனால நிறைய பிரச்சனைகளும் வரும். இதெல்லாம் கூட அலைனர்ஸ் மூலம் நம்ம சரி பண்ண முடியும். இதை எதுக்காக நம்ம சரி பண்ணுறோன்னா, நம்மளுக்கு அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக ப்ரஷ் பண்ண முடியும். நம்மளுக்கு கரெக்டாக கடிச்சு மென்று சாப்பிடும்போது அலைன்மெண்ட் சரியாக இல்லைன்னா கீழ்பல்லு டீப் பைட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. டீப் பைட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நம்ம கீழ்பல் வந்து மேல் பல் இடிச்சுட்டே இருக்கும். அதனால மேல் பல் ஃப்யூச்சரில் ரூட் கெனால் பண்ணுற மாதிரி நான் வெயிட்டெல்லாம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பைட் கரெக்டாக இல்லைன்னா உங்களோட பற்களே ஒழுங்காக கடிக்கிற தன்மை இல்லாதனால உங்களுக்கு அதனால ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அழகுபடுத்துறதுக்காக மட்டும் இல்லை, இந்த பைட் கரெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம சீக்கிரமாக செய்யணும், சேம் டைம் வந்து பிரேசஸ் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த அலைனர்ஸ் யூஸ் பண்ணலாம். சரி, அலைனர்ஸ் தான் வேணும்னு வர எல்லாருக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, 22 hours நீங்கள் வந்து கண்டிப்பாக அலைனரை வேர் பண்ணணும். சாப்பிடும்போது மட்டும்தான் அவுக்கணும், மற்ற டைம் எல்லாமே போட்டு தான் இருக்கணும். மற்ற டைம் அவுக்கவே கூடாது. சாப்பிடும்போது அவுத்துட்டு சாப்பிட்டு தென் அதை வாஷ் பண்ணி வாயில் போட்டுக்கணும். அலைனர் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தான். மார்னிங் நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோடனே அலைனர் அவுத்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரஷ்ஷிங், அதுக்கப்புறம் வந்து காஃபி டீ எதாவது குடிக்கணும்னா குடிச்சிட்டு தென் நீங்கள் வந்து அலைனர் போட்டுக்கணும். திரும்ப டிஃபன் சாப்பிடையில் அவுத்துட்டு போட்டுக்கணும், லஞ்சு சாப்பிடையில் அவுத்துட்டு போட்டுக்கலாம், டின்னர் சாப்பிடையில். ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ், பிரேசஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அலைனர் நீங்கள் சாப்பிடும்போது அவுத்துட்டு உங்களோட என்ன சாப்பிடணுமோ நல்லபடியாக சூ பண்ணி சாப்பிட முடியும். பிரேசஸ் இருக்கும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், சில ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் அலைனர்ஸ்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பிரேசஸ் இருக்கும்போது மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் அலைனர்ஸில் நம்ம நார்மல் டீத் மாதிரி இருக்கனால அதை ப்ரஷிங் பண்ணி நம்ம க்ளீனாக வச்சுக்க முடியும், வாயும் க்ளீனாக இருக்கும். சரி, அலைனர்ஸ் நீங்கள் ஓகே நீங்கள் எடுத்துட்டீங்க, ஆனால் கரெக்டாக வேர் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் எடுக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட்டை. இல்லை நான் ஒரு நாள் 2 நாள் ஸ்கிப் ஆகிடும் அப்படின்னு ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் டிலே ஆகும். அலைனர் பொறுத்தவரையும், இப்போ பிரேசஸ் பொறுத்தவரையும் 12 months ட்ரீட்மெண்ட் பீரியட், 12 to 14 months அப்படின்னு சொல்லுவோம். சில டைம் வந்து 16 monthsம் ஆகலாம் ட்ரீட்மெண்ட். சில டைம் பேஷண்ட் வந்து ஸ்கிப் ஆவாங்க. இதில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் கரெக்டாக வேர் பண்ணிங்கன்னா 6 months 8 monthsன்னு எத்தனை அலைனர் கொடுக்குறோமோ அதோட ட்ரீட்மெண்ட் வந்து டீத் மூமெண்ட்டோட ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரீட்டைனர் ஃபேஸ் தான். ரீட்டைனர் ஃபேஸ்னால் என்னன்னு கேட்கலாம். ரீட்டைனர் ஃபேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேஸு. 1 year நீங்கள் ரீட்டைனர் கண்டிப்பாக வேர் பண்ணணும். டிபெண்ட்ஸ் ஆன் த கேசஸ். 1 year எப்படி வேர் பண்ணணும், இதே மாதிரி தான் அலைனர் நீங்கள் எப்படி 22 hours போகிறீங்களோ அதே மாதிரி ரீட்டைனரும் 22 hours போட்டிருக்கணும். 6 months கம்பல்சரி போடணும். 6 monthsக்கு அப்புறம் டைமிங் கம்மி பண்ணுவோம், ஒரு 16 hours போட சொல்லுவோம். அது ஒரு 2 months போட சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 8 hours கம்மி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதுக்கப்புறம் அது மாதிரி 1 month அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நைட்டில் மட்டும் போடுற மாதிரி வில் அட்வைஸ். எண்ட் ஆஃப் த டே ஒரு 6 months வந்து நைட்டில் மட்டும் 1 year கம்பல்சரி போடணும். அதுக்கப்புறம் கூட ஒரு 6 months போட்டிங்கன்னா உங்களோட போன் வந்து மூவ் ஆகி ஒரு பொசிஷனில் இருக்கும். அந்த பொசிஷனில் அந்த போன் வந்து ஸ்ட்ராங் ஆகி அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆகிடும். அதுக்காக தான் அந்த ரீட்டைனர். ஸோ ரீட்டைனர் போடாமல் இருந்தால் என்ன ஆகும்னா, ட்ரீட்மெண்ட் முன்னாடி என்ன கம்ப்ளைண்ட்காக வந்தோமோ இப்போ ஸ்பேஸ் இருக்குது, ரீட்டைனர் போடலைன்னா திரும்ப ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடும். பல்லு தூக்கிட்டு இருக்க நமக்கு அந்த ரீட்டைனரும் ஆன்டி
ஈவன் கிளிப்பு போடுறீங்க இல்லை அலைனர் போடுறீங்க, திரும்ப அந்த பிளேஸுக்கே அந்த 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 இப்போ பல்லு தூக்கிட்டு இருக்குன்னா அந்த பிளேஸ்க்கே திரும்ப பல்லு தூக்க ஆரம்பிச்சிடும் ரீட்டைனர் போடலன்னா. அதனால் பிரேசஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் பீரியட் சொல்கிறாங்கன்னா +1 இயர் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் ரீட்டைனர் ஃபேஸ். கண்டிப்பாக இது எல்லா பிரேசஸாக இருந்தாலும் அலைனராக இருந்தாலும் ரீட்டைனர் ஃபேஸ் கண்டிப்பாக இருக்கும். பல்லக்ஸ் நேச்சுரல் வே ஆஃப் க்ளோசிங் ஸ்பேஸோ நேச்சுரல் வே ஆஃப் அலைனிங் த டீத்தோ ரீட்டைனர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரீட்டைனர் எப்படி இருக்கும், 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரீட்டைனர்ஸ் இருக்குது. ஹாலிஸ் அப்ளையன்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து S6 அலைனர் மாதிரியே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ரீட்டைனர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இட் லுக்ஸ் லைக் சேம் லைக் அலைனர், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே வந்து கொடுப்போம். இதை வந்து உங்களுக்கு வாயில் கஸ்டம் மேடாக இருக்கும் இந்த ரீட்டைனர்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் 1 இயர் யூஸ் பண்ணணும். இந்த ஒரு இதையே நீங்கள் யூஸ் பண்ணணுமா நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த ஒரு ரீட்டைனர் அப்பர் அண்ட் லோவர் செஞ்சு கொடுப்போம். சில பேர் உடச்சிருவாங்க, அதனால் இமீடியட்டாக இன்றைக்கி உடச்சிட்டிங்கன்னா இன்றைக்கே வந்து இன்னொரு ரீட்டைனர் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, அடிக்கடி வர முடியாது அப்படின்னா நீங்கள் கேட்கும் போதே 2 ரீட்டைனராக நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. என்னைக்கு உடையுதோ புதுசாக ஒரு ரீட்டைனரை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா திரும்ப எடுத்து போட்டுக்கலாம். அந்த டைமில் ரஷ் பண்ண தேவையில்லை. ரீட்டைனர் ஃபேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அலைனர் வந்து நிறைய பேர் கேட்கலாம், சூடாக சாப்பிடலாமா? அலைனர் போட்டுட்டு சூடாக சாப்பிட்லாம். சூடான பொருள் இப்போ காஃபி டீ அந்த மாதிரி கூட அலைனர் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் தான். ஆனால் நீங்கள் கலரான ஃபுட்ஸ் காஃபி டீ அந்த மாதிரி கலர்டு ஃபுட் சாப்பிடையில அது ஸ்டெயின் ஆகும். அது வந்து அந்த கலர் அலைனர் வந்து கலர் ஆச்சுன்னா மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து நியர்லி இன்விசிபிளாக இருக்க அலைனர் வந்து கலராக ஒரு மாதிரி பிளாக்கிஷாக வாயில் போடும்போது மற்றவங்களுக்கு தெரியும் அலைனர். அதனால ட்ரை டு அவாய்ட் யூஸிங் கலர்டு ஃபுட்ஸு. ஹீட்டாக குடித்தா அலைனர்லாம் ஷேப்லாம் மாறாது. அதே மாதிரி அலைனர் போட்டு சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிக்கலாம், மற்ற விஷயம்லாம் பண்ணலாம். பட் ஆனால் சாப்பிட்றது வந்து கழட்டிட்டு தென் யூ ஹாவ் டு ஈட், அதுக்கப்புறம் திரும்ப போட்டுக்கணும். இதுதான் வந்து அலைனரோட ப்ரொசீஜர். இதுக்கு வந்து நம்ம கிளினிக்கில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி டாக்டர் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. வி ஹாவ் கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேங்க் மூலம் வி வில் உங்களோட ஆதார் பேன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பேங்க்கில் வந்து வி வில் சென்ட் அ லிங்க் டு யூ. உங்களோட ஃபோன்லேயே அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி ஆதார் பேன்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அமௌண்ட்டு தேவையோ அதில் எலிஜிபிலிட்டி சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து அதில் லோன் ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் இஎம்ஐயாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலம் பே பண்ணிக்கலாம். இது ஒரு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேறு ஏதாவது உங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் பற்றி தேவைன்னா டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து கிளினிக்கில் மீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன ட்ரீட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி. we do all dental treatments in our clinic. We are here past 22 years. We are doing எல்லா டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம கிளினிக்கில் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஏன் அலைனரை நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அலைனர் ஆஃபர் வந்து இந்த மந்த் மட்டும் 50% கொடுக்குறோம். அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டார்டட் யூஸிங். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய எக்ஸ்பென்சிவாக இருக்க இடத்துல ஒரு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க எல்லாருமே வந்து அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் அதில் பயனடைகிறாங்க. ஸோ இதில் வி ஆர் ஆல்சோ ஹாப்பி டு கிவ் எ வெரி பியூட்டிஃபுல் ஸ்மைல். அலைனருக்கு மட்டும்தான் ஆஃபரா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இந்த மந்த்துக்கு அலைனருக்கு மட்டும்தான் நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கோம். மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஆஸ் யூஷுவல் வி டு ஆல் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஹியர். சரி, அலைனர் போட்டிருக்கீங்க, அலைனர் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், எப்படி இந்த ப்ரொசீஜர் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கன்சல்டேஷனில் இனிஷியல் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுத்துருவோம். எத்தனை அலைனர் வேணுன்றதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அந்த எத்தனை அலைனரோ அதோட காஸ்ட் ப்ளஸ் உங்கள் வாய்க்கு எத்தனை அலைனர் அதுக்கேற்ற மாதிரி தான் காஸ்ட் வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் டிஃபர் ஆகும். ஒரு பேஷண்ட்டுக்கு 20 அலைனர் வரலாம், ஒரு பேஷண்ட்டுக்கு 40 அலைனர் வரலாம், ஒரு பேஷண்ட்டுக்கு 50 அலைனரும் வரலாம். உங்களுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குன்னா நம்ம கிளினிக்கில் ஃபாலோ பண்ணுறது 7 days அலைனர், 7 days ஒரு அலைனர் மாற்றுவோம். இன்னொன்று வந்து 14 days அலைனர். ஸோ இது 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. 7 days அலைனர் யூஸ் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் முடியணும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கணும், கம்ஃபர்ட் இருக்கணும்னா 7 days அலைனரை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு 14 days அலைனர்
சூஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் பீரியட் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும், பட் ரிசல்ட் வந்து நல்லா ரெண்டுமே சேமாக இருக்கும். பட் இந்த ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு வந்து தே டோன்ட் ஹாவ் டைம், அவங்க வந்து அப்ராட் போவாங்க, இல்லை அவங்க காலேஜ் சேருவாங்க, இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போவாங்க. அந்த டைமில் அலைனர் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும். சார் நீங்கள் கேட்கலாம், இதனால எனக்கு ஃபாஸ்ட்டாக செய்கிறனால பல்லில் ஏதாவது ஆகுமா? இது எல்லாமே ஸ்லோ மூமெண்ட்ஸ் தான், வெரி வெரி ஸ்லோ மூமெண்ட்ஸ். மைல்டு கேசஸ் தான் அலைனர்ஸில் பண்ண முடியும். ரொம்ப பெரிய கேசஸ் பல் எடுத்துகிட்டு பண்ணுறோம் அப்படின்னா 100 அலைனர்ஸ் வரைக்கும் வரும். மேலே 50, கீழே 50, அப்பரில் 50 அலைனர்ஸ் 6. அப்போ டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 12 months to 14 months கூட ஆகும். அலைனரோட ட்ரீட்மெண்ட் பீரியட் உங்களுக்கு 4 to 5 millimetersலாம் ஒன்றா டைம் நிறைய எடுக்கும். பட் அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இதுதான். வேறு எதுவும் உங்களுக்கு அலைனர் பற்றி தெரியணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இனிஷியல் ட்ரீட்மெண்ட் பிளான் அண்ட் காஸ்ட்டு சொல்லிவிடும். அதுக்கப்புறம் ஸ்கேனிங் பண்ணி வித்தின் a week அலைனர்ஸ் ரெடியாகி வந்துடும். 7 to 10 days. 10th day will give you deliver the trays. நீங்கள் வந்து ஒரு 6 to 7 sets of trays உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த ட்ரேஸை நீங்கள் ரெகுலராக 7 days எடுத்துருக்கீங்கன்னா 7 days இன்டர்வலில் நீங்கள் வேறு அலைனரை மாற்றணும். 14 days இன்டர்வல்னால் 14 days இன்டர்வலில் நீங்கள் அலைனரை மாற்றணும். மேலும் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் அலைனர் பண்ணி உங்களுக்கு ரிலாப்ஸ் ஆகிடுச்சு, இல்லை உங்களுக்கு வந்து ரிலாப்ஸ்னால் பழைய பொசிஷனுக்கே போயிடுச்சு, நீங்கள் ரீட்டைனர் ஒழுங்காக போடல, நீங்கள் அலைனர் ஒழுங்காக போடல, உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் we will help you to start the redo the treatment. இப்போ ஆல்ரெடி வந்து பிரேசஸ் போட்டிங்க, ரீட்டைனர்னா ரீட்டைன் அந்த ஸ்பேஸை ரீட்டைன் பண்ணுறது. அந்த பீரியடில் ரீட்டைனர் ஒழுங்காக போடலனாலும் நம்ம வந்து திரும்ப அந்த 1 or 2 millimeter ஸ்பேஸை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு திரும்ப வில் ஸ்டார்ட் த அலைனர். இதுக்கும் 3 simple steps: இனிஷியல் ட்ரீட்மெண்ட் பிளான், ஸ்கேனிங், அலைனர். அதுக்கப்புறம் கொடுக்குற டைமை ஒழுங்காக போட்டு 1 year நீங்கள் வந்து ரீட்டைனர். திஸ் இஸ் சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், யாருக்கும் தெரியாது. கம்ஃபர்ட். ஃபஸ்ட்டு 2-3 days எந்த ட்ரீட்மெண்ட்டுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும், ஏன்னா இட்ஸ் ஆர்டிஃபிஷியல், புதுசாக ஒன்றும் வாயில் போட்டோம். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிடும். நான் 2-3 ரிவ்யூஸ் நம்ம கிளினிக்கில் ப்ளஸ் டாக்டர்ஸ் கிட்டேயும் கேட்டிருக்கேன். டாக்டர்ஸே இது நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்களும் சொல்கிறது என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஈஸி டு மெயின்டைன் த டீத் ஆஸ் வெல் அஸ் த ரீட்டைனர். ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு அட்ராக்ஷனுக்காக சொல்லலை. உங்களுக்கு வந்து 22 hours நீங்கள் வேர் பண்ணுவீங்க, மேல் ஃபீமேல் எனி ஒன் வேர் பண்ணுவீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் உங்களுக்கு விவரங்கள் அதெல்லாம் வேணும்னா ஃபோனில் கேட்காம டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. வில் டூ த கன்சல்டேஷன் we charge 300. that time itself will tell all the details. லோன்ஸ் வேணும்னாலும் ஆர் EMI ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் will help you out. Thank you. Thanks for watching. Bye.